வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கலாநிதி மாறனுக்குச் சொந்தமான சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் திங்களன்று பங்குச் சந்தைகளுக்கு அளித்த அறிக்கையில் அவரது சகோதரரும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாநிதி மாறன் பிறப்பித்த சட்ட அறிவிப்புகள் நிபந்தனையின்றி மற்றும் திரும்பப் பெற முடியாதபடி திரும்பப் பெறப்பட்டதாக அறிவித்தது. இருவருக்கும் இடையிலான அனைத்து சர்ச்சைகளும் தீர்க்கப்பட்டதாக நிறுவனம் உறுதிப்படுத்தியது. தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் தலையீட்டால் சகோதரர்கள் தங்கள் கருத்து வேறுபாடுகளை சுமூகமாக தீர்த்துக் கொள்ள ஒப்புக்கொண்டதாக ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. தீர்வின் சரியான விதிமுறைகள் வெளியிடப்படவில்லை என்றாலும் நிறுவன பங்குகளை எந்த மாற்றமும் இல்லாமல் தயாநிதி மாறனுக்கு பல 100 கோடி ரூபாய் ரொக்கமாக வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டது. தேசிய பங்குச் சந்தைக்கு அளித்த அறிக்கையில் தயாநிதி விளம்பரதாரர், அவரது உறவினர்கள் மற்றும் பிற தொடர்பில்லாத நபர்களுக்கு அனுப்பிய அனைத்து சட்ட அறிவிப்புகளும் இப்போது திரும்பப் பெறப்பட்டதாகவும் பிரச்சினைகள் இதன் மூலம் தீர்க்கப்படுகின்றன என்றும் கலாநிதி மாறன் நிறுவனத்திற்கு தெரிவித்ததாக சன் டிவி தெரிவித்துள்ளது. ஜூன் 10ஆம் தேதி தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், அவரது மனைவி காவேரி மாறன் மற்றும் 6 பேருக்கு நிறுவனத்தை மோசடியாக கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டதாக குற்றம் சாட்டி நீண்ட சட்ட அறிவிப்பை அனுப்பியபோது சர்ச்சை தொடங்கியது. 2003 நவம்பரில் அவர்களின் தந்தை முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் இறந்ததைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக பங்குகளை மாற்றியதாக அவர் குற்றம் சாட்டினார். ஏமாற்றுதல், சதித்திட்டம், பங்குச் சந்தைகளை தவறாக வழிநடத்துதல் மற்றும் பணமோசடி உள்ளிட்ட குற்றங்களுக்காக தயாநிதி குற்றவியல் புகார்களை அச்சுறுத்தினார். மேலும் பங்குகளை அவற்றின் உரிமையாளர்களான தயாள அம்மாள், அவரது தாயார் மல்லிகா மற்றும் சகோதரி அன்புக்கரசி ஆகியோரிடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரினார். இந்த அறிவிப்பு பகிரங்கப்படுத்தப்பட்ட பிறகு ஜூன் 20ஆம் தேதி சன் குழுமம்க்கு இந்த குற்றச்சாட்டுகள் தனிப்பட்ட குடும்ப விஷயம் என்றும் நிறுவனத்தின் வணிகத்திலோ அல்லது அன்றாட நடவடிக்கைகளிலோ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்தது. இந்த கூற்றுக்கள் தவறானவை, அவதூறானவை மற்றும் உண்மை அடிப்படை இல்லாதவை என்று நிராகரித்தது. திங்கட்கிழமை அறிக்கையில் இந்த நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய நிறுவனம், சட்ட அறிவிப்புகளை வெளியிடுவதும் அதைத் தொடர்ந்து திரும்பப் பெறுவதும் அதன் மேலாண்மை அல்லது செயல்பாடுகளுடன் தொடர்பில்லாதவை என்று தெளிவுபடுத்தியது. இந்த விஷயம் முற்றிலும் தனிப்பட்ட இயல்புடையது, விளம்பரதாரரின் குடும்பத்தினரை மட்டுமே உள்ளடக்கியது என்பதை அது வலியுறுத்தியது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.